ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது ஒன்றும் இல்லை, கடாவி மாவு பிசைஞ்சது தான். பாருங்கள், ஒரு சட்டி வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, தேவையான அளவு கடுகு போடுங்க, சீரகம் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா பொரியிட்டோம். வெங்காயம் தக்காளி கொட்டுறோம் சரிங்களா. கொட்டி நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளாக போடுவோம் சரிங்களா. பாருங்கள், இஞ்சி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். வதக்கலாம். நல்லா உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வதங்கிடும். உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க சரிங்களா. இது எந்த சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். நாங்கள் பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை குழம்பு பாருங்கள், உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியானது. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் போடுறேன் தேவையான அளவு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க சரிங்களா. நல்லா இந்த கரம் மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே போடுவோம், அப்போ தான் அந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா செவக்க வச்சுங்க. தனியா பவுடர் கொஞ்சம் கொட்டிடுங்க. போட்டு நல்லா செவக்க வைங்க. செவக்க வச்சு நல்லா வதக்கணுன்னா தண்ணி தேவையான அளவு ஊற்றுறேன் நான். உங்களுக்கு தேவையான குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கங்க சரிங்களா. தக்காளி கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட கொஞ்சம் குழம்பு அதிகமாக செஞ்சுக்கலாம் சரிங்களா. பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி போதுமான அளவு இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உடச்சிக்கல்லையை அரைச்சிக்குவோம் சரிங்களா. உடச்சிக்கல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் முன்னாடி போடல, அதனால் இப்போ போட்டுட்டேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த ஸ்மெல் மாறிடும். நல்லா பாருங்கள், கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடச்சிக்கல்லையை அரைச்சிக்குவோம். கொஞ்சம் திக்னஸ்க்காக அந்த குழம்பு இல்லைன்னா தண்ணியாக இருக்கும் குழம்பு. நல்லா அந்த உடச்சிக்கல்லையை அரைச்சி நம்ம அதில் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் சரிங்களா. பாருங்கள், நல்லா சுண்டி வருது. இந்த நேரத்தில் நம்ம இந்த உடச்சிக்கல்லை பொடியை கொட்டுவோம். அப்படியே கொட்டி கொஞ்சம் கலக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே கலந்துரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா உடச்சிக்கல்லை பொடியை கொட்டிட்டேன். நல்லா கிண்டி விடுங்க. அது கட்டி கட்டியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம கிண்டிக்கினே இருந்தோம்னா அது கரெக்டாக கரைஞ்சிரும், நல்லா வெந்துடும். குழம்பும் கொலன்னு ஆகிடும் சரிங்களா. பாருங்கள், நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவோம் சரிங்களா. ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா. தண்ணி ஊற்றி உப்புலாம் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றுவோம். நான் 3 முட்டை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுமாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 முட்டை போட்டு பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றுறேன். நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள் வெந்து. இப்போ நான் 3 முட்டை உடச்சி ஊற்றுறேன். உடச்சி ஊற்றி ரொம்ப கிண்டலாம் கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிண்டவே கூடாது இது சரிங்களா. அப்படியே மேலாக்க லேசாக, இல்லைன்னா எல்லாம் கலங்கிடும். அதனால் அதை அப்படியே போட்டு உடச்சி ஊற்றுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் 3 முட்டையும் நான் உடச்சி ஊற்றிடுறேன். 1 உடச்சி ஊற்றிட்டேன், இன்னும் 2 ஊற்றிடுறேன். பாருங்கள், ஊற்றிட்டேன். அப்படியே 3 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே ஒரு லேசாக மேலாக்க ஒரு கலக்கி அப்படியே விட்ருவோம் சரிங்களா. விட்டுட்டு நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சரிங்களா. இப்போது நம்ம நல்லா ஒரு லேசாக கலக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூடி விட்டு அதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா இந்த முட்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஈஸியானது. டக்குன்னு ஒரு மீன் கிடைக்கல, ஒரு கவுச்சி எதுவுமே சாப்பிடாத இருக்கிறோன்னு வைங்க, நம்ம வாய்தை சும்மா இருக்காது. மீனே சாப்பிட்டு பழகி வச்சுருக்குறோம். அதனால் டக்குன்னு இந்த முட்டை குழம்பு சாப்பிட்டோம்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்துடும் சரிங்களா. அதனால் பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கிடலாம். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலில் வீடியோவை பாருங்கள் சரிங்களா. என்னவோ வீடியோவே ஓட மாட்டுது, வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா எப்போவுமே அடிக்கடி செய்வாங்க முட்டை குழம்பு. இது நாங்கள் பூரிக்கு, சப்பாத்தி, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். கோதுமை தோசை எல்லாத்துக்குமே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.